ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் சமையல் கிடையாது, எங்கள் உறவினர் வீட்டு மேரேஜ் போயிருந்தேன். அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இருந்தது. அதை உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். பாருங்கள். இப்போ நம்ம நார்மலாக எல்லா கல்யாண வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் ப்ரெட் அல்வா, ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய், சில்லி சிக்கன், ஒரு பாதி முட்டை, ஒரு பாக்கெட் பண்ண ஒரு தேங்காய் மிட்டாய், மட்டன் பிரியாணி, தால்ச்சா, அதுதான் அங்கே வச்சாங்க. எல்லாம் சாப்பிட்டாச்சு. இன்னும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு தனித்தனியாக வச்சாங்க. எல்லாருமே எல்லாம் சாப்பிட்டுட்டோம். விருந்தெல்லாம் நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் நார்மலாக எல்லா மேரேஜ்லேயும், முஸ்லீம்ஸ் வீட்டில் எல்லா மேரேஜ்லேயும் நடக்கிற மாதிரி தான் இதுவும் இருந்தது. இதில் ஒரு வித்தியாசம் இது ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, அதை தான் நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னென்னா, அவங்க கொடுத்த தாம்பூலப்பை. நம்ம நார்மலாக தாம்பூலப்பைனாக்கா என்ன கொடுப்போம்? தேங்காய் போட்டு கொடுப்போம், பழம் போட்டு கொடுப்போம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த மாதிரி போடுவோம். சில பேர் டிஃபன் பாக்ஸு வச்சு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி வச்சு கொடுப்பாங்க, ஒரு சிலரில் வச்சு கொடுப்பாங்க, தட்டு வச்சு போடுவாங்க. அது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். இது மட்டன் பிரியாணி, பீர்னி, அதோட இன்றைக்கி சாப்பாடு. அது எல்லாமே நார்மலாக நடக்கிறது தான். இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இது பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க, ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ இந்த பை, இது தாம்பூல பை, இந்த பை தான் கொடுத்தாங்க. இது கிளாத்து கிடையாது, துணி இல்லை, இது ரெக்ஸினில் இந்த பை கொடுத்தாங்க. இதுக்கு ஒரு வார் வச்சு ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அந்த எதுவும் நம்ம உள்ளார வைக்கிற அந்த திங்ஸு வெளியில் நழுவி வந்துடாமல் இருக்கிறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது இந்த மாதிரி இது நல்லா அழுத்தமாகவே இருக்குது. இந்த பட்டன் நல்லா திறக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு திறக்கிற மாதிரி நல்லா அழுத்தமாக இருக்குது, டக்குன்னு திறந்துக்காது. இப்போ இது உள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த பை தான் ஜோல்னா பை தான். பட் இது எப்படி என்ன உள்ளே இருக்குது அது நீங்கள் பாருங்கள். இப்போ எடுத்தாச்சு. இதில் இப்போ உள்ளார என்ன இருக்குன்னா, ஒரு பாருங்கள், ஒரு பெட் பாத், அது ஒன்று, ஒரு பெட்டு பாட்டில் ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு அட்டை பாக்ஸ், இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரு குட்டி பை, ஒரு மினி பை, அதே போலவே ஒரு மினி, அது பர்ஸ் மாதிரி ஒன்று, ஒரு ரூபா பட்டன் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டில் நிறைய கடலை மிட்டாய் போட்டு கொடுத்தாங்க. அது கடைசி கல்யாணத்தில் அப்படி தான் போட்டு தருவாங்க. ஒரு கடலை மிட்டாய் இலையிலே வைக்கிறவங்க இருக்காங்க, நிறைய உருண்டை போட்டு தாம்பூல பையில் போடுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இவங்க பாக்ஸில் போட்டு, பெட் பாக்ஸில் நிறைய போட்டு ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நாங்கள் உடச்சி அது சாப்பிட்டோம். இப்போ இந்த பை பாருங்கள், இது ஒரு குட்டி பை ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நம்ம கார்டெல்லாம் வச்சுக்கலாம், விசிட்டிங் கார்டு இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அதுக்கு நல்லா பட்டன் அழுத்தமாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி நல்லாயிருக்கு. அதோட இது பாக்ஸு கடலை மிட்டாய். இப்போ பாருங்கள், இது ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு, நிறைய எல்லோரும் சாப்பிட்டோம், உடச்சாச்சு. அது இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இப்போ இந்த ஹைலைட்டை அந்த அட்டை பாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த அட்டை பாக்ஸ் தான். பாருங்கள், இந்த பாக்ஸில் 6 பால்ஸ் இருக்குது, சீட் பால்ஸ். இந்த பால்ஸ் உள்ளார விதை வச்சு செம்மண்ணில் உருட்டி வச்சுருக்காங்க. இது ஆர்டர் கொடுப்பாங்க நமக்கு வாங்கி. நம்ம நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி எதுவும் கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி கொடுத்தா நம்ம இயற்கை ரொம்ப பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். மரங்கள் சரி, இல்லை நம்ம எத்தனையோ மரம் அப்துல் கலாம்லாம் நட்டுக்கிட்டு இருந்தார், விவேக் சார் நட்டுக்கிட்டு இருந்தார். ஒவ்வொருத்தரும் மரங்கள் நடுறாங்க. அது மாதிரி இதுவும் ஒரு வகை இயற்கைக்கு செய்கிறது தான். இது ஒரு நம்ம இதை நேசிக்கிறது. இப்போ இது நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம கார்லேயோ பஸ்லேயோ போகிறப்போ, நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகும்போதோ, இல்லை கையில் நம்ம அதை வச்சுக்கிட்டோம்னாக்கா, எங்கே ஈரமாக இருக்கோ அந்த இடத்துல இதை வீசிட்டு போயிடலாம். காட்டு வழியில் போகும்போது ஏரிக்கரை, குளத்தங்கரை, ஆற்றங்கரை, இல்லை தண்ணி நிற்கிற மாதிரி இடங்களில் இதெல்லாம் போட்டுட்டா அது தண்ணியும் பட்டு அது தானாக அந்த ஈரத்தில் முளைச்சிக்கும். இல்லை மழை காலமாக இருந்தால்
நம்ம ஓரங்களில் வேலி ஓரங்களில் போட்டால் கூட அதுவாக மழையில் நனைஞ்சு கரைஞ்சி அது நல்லா முளைச்சி மரமாயிக்கும். இது ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால தான் இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டிலையும் இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் இயற்கையை நேசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பால்ஸு சீட் பால்ஸ் வாங்கி நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்லையும் கொடுத்து நம்ம மரத்தை வெட்டுறவங்க வெட்டட்டும், விதைக்கிறவங்க நம்ம விதைப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம இதை செய்யலாம். எல்லோரும் இது போல் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடு ரொம்ப நல்லா இருக்கா, நல்லா பிடிச்சிருக்கா அவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். அடுத்து இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அடுத்து நான் சமையல் ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ, பாய்.